வீரா சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராமச்சந்திரன் வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்திருக்காங்க. அவங்கள வாங்கன்னு வரவேற்கிறாங்க ராமச்சந்திரன், கண்மணி, ராகவன், மாறன், வீரா இவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. கூடவே கார்த்தி, உனக்கும் புதுசா கல்யாணம் இருக்கு, நீயும் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு வள்ளி சொல்றாங்க. கார்த்தி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது விஜயும் கூட வராங்க. நில்லு, நான் புருஷ பொண்டாட்டிக்கு தானே ஆசீர்வாதம் பண்றேன், நீங்க ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டி இல்லையே அப்படின்னு சொல்லவும் அங்க இருந்த எல்லாத்துக்கும் ஒரே அதிர்ச்சி. சாமி, இவங்க ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டிங்கிறாங்க வள்ளி. அமைதியா இருக்காங்க சாமியார். கார்த்தி உடனே போய் பிருந்தா கையை பிடிச்சு, வா பிருந்தா போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஜோடியை போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தீர்க்காயுசா நிறைஞ்ச சுமங்கலியே நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறாங்க. வாய் நிறைய வாழ்த்துறத பார்த்த விஜய்க்கு சரியான பொறாமையா இருக்கு. ஒருவேளை உண்மையை சொல்லிடுவாரோ, இவ்வளவு சக்தி வாய்ந்தவரான்னு பாக்குறாங்க. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இவன் 2 தாலி கட்டியிருக்கலாம், ஆனா ஒண்ணு மட்டும்தான் நிலைக்கும், அதுதான் தலைக்கும். நிலையான தாலி மட்டுமே இங்க வாழுமே தவிர பொய்த்தாலி இங்க நிலைக்காது. அவங்க கூடிய சீக்கிரம் இந்த வீட்டு விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை மனசுல வச்சுக்கிறாங்க விஜய். சாமி, நீங்க சொல்றது எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையேங்கிறாங்க. விதியோட விளையாட்டு காலப்போக்கில் தெரிய வரும்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போறாங்க. கார்த்தி மாறன் கிட்டையும் வீரா பிருந்தா இவங்க கிட்ட சொல்றாங்க, பாத்தீங்களா அந்த சாமி உண்மையை சொல்லிட்டாரு பாத்தீங்கல்ல. விஜய் இடையில வந்து போய் சொல்லி என் கையால் தாலி வாங்கி கட்டிக்கிட்டான்னு எப்படி உடச்சி சொல்லிட்டு போறாரு. உண்மையா நான் மனசார விரும்பி பிருந்தா கழுத்துல தான் தாலியை கட்ட, அவ தான் என் பொண்டாட்டிக்கும் நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து வாழணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். கூடிய சீக்கிரம் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும், அதுக்கு நீங்கள் தான் 2 பேரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க கார்த்தி. கார்த்தி மனசை தளர விடாத, கூடிய சீக்கிரம் அவளோட சுயரூபம் எல்லாத்துக்கும் தெரிய வரும். அப்போ எல்லாருமா சேர்ந்து அவளை வெளியே வரணும் அத்தை கூட சொல்லும். அப்போ எல்லாருமா சேர்ந்து அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தெரியலாம், நீ ஒன்றும் கவலைப்படாதடாங்கிறாங்க மாறன். சாமியார் போனதுக்கு அப்புறமா விஜய் யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த வீட்டில் கட்டுனது 2 தாலி, ஒண்ணு மட்டும் நிலைக்கும்னு சொன்னாரு. தாலி பொய் தாலி, ஒண்ணு மட்டுமே உண்மையா, அது மட்டும் தான் நிலைக்கும்னு சொன்னாரு. உண்மையான தாலி பிருந்தாவாவதே இருந்தாலும் பிருந்தா மட்டும் உயிரோடு இருக்கக்கூடாது. அவ இருந்தா தானே அவ தாலி உண்மைன்னு நம்புவாங்க. அவளே இல்லாம போயிட்டானா உண்மையான பொண்டாட்டி நான் தான், உண்மையான தாலியும் என்னோடது தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கார்த்தி ஆகட்டும் மற்றவங்களாட்டும் என்ன கத்துனாலும் யாரும் திமற முடியாது. பேசாம அடங்கி கிடந்துதானே ஆகணும். அப்பதானே நான் இந்த வீட்டுக்கு என்ன நினைச்சு வந்தவனோ அதையெல்லாம் நடத்த முடியும்னு நினைக்கிறாங்க. ராமச்சந்திரன் சாமியார் வந்ததுல இருந்து அவங்க சொன்னதுல இருந்து எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. விஜய்க்கு மட்டும் ஆசீர்வாதம் பண்ணாம போயிட்டாங்க. அவங்க சொன்னதுல நிறைய அர்த்தம் இருக்கு, அது ஒண்ணுமே தெளிவா புரியலையே நமக்குங்கிறாங்க ராமச்சந்திரன். ஆமாண்ணே, அவர் சொன்னது எல்லாமே விஜய்க்கு பொருத்தமா இருக்கு. ஆனா விஜய் ஆசீர்வாதம் பண்ணல. கார்த்தி பிருந்தாவை கையோட கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது நீங்க 2 பேரும் சந்தோஷமா நிலைய நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. பிருந்தாவை ஆசீர்வாதம் பண்றாங்க. இதுல எனக்கு எதுவுமே ஒண்ணுமே புரியலையேன்னா, உனக்கு ஏதாவது புரிஞ்சுதான்ங்கிறாங்க வள்ளி. மாறன், பிருந்தா, கார்த்தி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது விஜயும் ஒட்டி கேட்டுக்கிறாங்க. ஓஹோ, இவங்களுக்கு நம்ம மேல நல்லாவே சந்தேகம் வந்துருச்சு. ராமச்சந்திரன் பேசிட்டு இருக்கிறத பார்த்து இவங்களுக்கும் சந்தேகம் வந்துருச்சா? இந்த சந்தேகம் நிலைக்கிற கொலையா நம்ம ஏதாவது பண்ணி கழுத்துல இருக்கிற தாலி பொய்த்தாலின்னு நம்ம நிரூபிச்சாகணும்னு நினைக்கிறாங்க விஜய். இப்பதான் இந்த வீரா ஒரு ஆதாரத்தை திரட்டுறேன்னு சொல்லி ஒரு பென்டிரைவரை வாங்கி வச்சிருக்கா. இப்ப எப்படியோ அதை நம்ம கைப்பற்றி இருந்துதானே அவ ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருக்கா. இப்ப இந்த விஷயத்திலையும் வேற ஏதாவது ஆதாரம் கிடைச்சிட்டா நம்ம வசமா மாட்டிக்குவோம். இந்த விஷயத்துல தப்பிச்சாச்சு, இனி இந்த விஷயத்துல நம்ம ஏமாறக்கூடாதுன்னு நினைச்ச விஜய். இந்த கதையவே முடிச்சிட்டோம்னா அவ தாலி தான் பொய்த்தாலின்னு எல்லாரும் நம்புவாங்க. அதுக்கப்புறம் நம்மளை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் சந்தேகம் வர்றதுக்கு முன்னாடி நாம நல்ல பிள்ளையாக்கணும்னு நினைக்கிறாங்க விஜய். இதை ரொம்ப நாளைக்கு தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்றாங்க விஜய். நான் லொகேஷன் அனுப்புறேன், அந்த வீட்டு அட்ரஸுக்கு யாரு கண்ணிலையும் படாம வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ரவுடிகளும் சரின்னு வராங்க. ரவுடிங்களும் வீட்டுக்கு வந்து தலைமறைவா மறைஞ்சு நிக்கிறாங்க. இதை பார்த்த விஜய், எல்லாரும் படுத்து உறங்கட்டும், அதுக்கப்புறமா நான் சொல்றால நீங்க தூக்கிடுறோங்கிறாங்க. சரி மேடம், தூக்கி என்ன பண்றதுங்கிறாங்க. கொண்டு போய் தண்ணி தொட்டியில யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருங்க, தேடினாலும் கிடைக்க கூடாது. தொட்டியில இருக்கிற தண்ணியை காலி பண்ணி விட்டிருக்கேன், அந்த காலி கேனுக்குள்ள நீங்க அவளை தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு ஒன்றும் சிரமமான வேலையெல்லாம் கிடையாது, வாய் அடிச்சு மேல தூக்கி கொண்டு தொட்டியில போட்டுட்டா போதும், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க விஜய். சரி மேடம், நீங்க ஆளை மட்டும் அடையாளம் காட்டுங்கிறாங்க. விஜய் ஒரு பக்கம் மறைஞ்சிருக்காங்க. வீரா அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு வெளியில காத்தாட்டம் நடந்துகிட்டு இருக்காங்க. இவதான் அப்படின்னு சொல்லி கைச்சாட பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரவுடிங்களும் பிருந்தாவை நல்லா கண்காணிக்கிறாங்க. ரவுடிங்க கையில கர்ச்சீப்ல மயக்க மருந்து வச்சு பிருந்தா முகத்துல அப்படியே தேய்ச்சிடுறாங்க. பிருந்தா சத்தமே இல்லாம சுருண்டு கீழே விழுந்துடுறாங்க. காலையும் கட்டி போட்டு அப்படியே தூக்கிக்கிட்டு போய் பின் வழியா படிக்கட்டுல ஏறி மாடிப்படி கொண்டு போயிடுறாங்க ரவுடிங்க. விஜயும் எதுவுமே தெரியாத மாதிரி உள்வாசல்ல இருந்தே அவங்க மேல் மாடி போறாங்க. பெரிய தண்ணி தொட்டிக்கல தண்ணியே இல்லாம இருக்கு. அப்பங்க பிருந்தாவை உள்ள போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலை முடிஞ்சதும் பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. விஜய்க்கு மறுபடி கீழே வந்ததுக்கப்புறம் மோட்டர் ஆன் பண்ணுறாங்க. தண்ணி தொட்டியில் தண்ணி நம்பிக்கிட்டு இருக்குது. தொட்டியில் தண்ணி விழுந்து தொட்டி நம்பிக்கிட்டு இருக்கும்போது பிருந்தாவுக்கு தெரியாமல் மயக்கத்தில் கிடக்குறாங்க. வீரா பிருந்தாவை சாப்பிட கூப்பிட்றதுக்காக வர்றாங்க. பிருந்தா அங்கே காணோம். ஒருவேளை கார்த்தி ரூமில் இருப்பானான்னு சொல்லி கார்த்தி போய் கேட்குறாங்க. கார்த்தி எனக்கு தெரியலையே, இங்கே தானே இருந்தாங்க. மாறனை கேட்டு பார்க்குறாங்க, வள்ளியம்மாவை கேட்டு பார்க்குறாங்க. இல்லையே, எல்லாரும் இப்போ தானே பார்த்தோம், இங்கே தான் இருந்தாங்க, எங்கேயாவது இருப்பா பாருங்க, வீடெல்லாம் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணமேங்கிறாங்க வீரா. வீராவுக்கு ஏன்னா சந்தேகம் வருது. பிருந்தாவை
பிருந்தாவை காணுமே அப்படின்னு பதட்டப்படுறாங்க. என்ன வள்ளி என்னாச்சு? ஓடி வந்து ராமச்சந்திரன் கேட்குறாங்க. பிருந்தாவை ரொம்ப நேரமாக காணும்னு வீரா தேடிக்கிட்டே இருக்கா. இங்கே தான் இருப்பான்னு சொன்னோம். ஆனால் நாங்களும் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டோம். காணான்னாங்கிறாங்க வள்ளிமா. ஐயோ என்ன சொல்கிறீங்க? சாமியார் எல்லாம் நல்ல விதமாக சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. அதுக்குள்ளே இப்படி ஒரு திடீர் குழப்பமா? எங்கே போயிருப்பா தேடி பாருங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு மூலை தேடுறாங்க. ரொம்ப பதட்டப்படுறாங்க. அப்போ விஜய் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி என்ன மச்சான் எல்லாம் எதையோ தேடுறீங்களே என்ன தேடுறீங்கன்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், மரியாதையாக போயிரு, என்கிட்ட பேசாதேன்னு கோவப்படுறாங்க கார்த்தி. ஐயோ என்ன மச்சான் பிருந்தாவை காணாங்கிறதுக்காக என் மேலே எரிஞ்சு விளறீங்க? அவ எங்கேயாவது போயிருப்பா. அவ இடையில வந்தவ தானே, எங்கேயாவது காணாம போயிருப்பா. அவளை தேடி நீங்க என்ன பண்ண போறீங்க? அவ நினைச்சா வருவா, நினைச்சா போவா. என்ன மாதிரியா நான் நீங்க கட்டின பொண்டாட்டி உங்க கூடவே தான் காலத்துக்கும் கிடக்கணும். ஆனா அவ அப்படி இல்லையில. ஏன் மச்சான் இப்படி கஷ்டப்பட்டு தேடுறீங்க அப்படின்னு அப்படி அழுத்தம் திருத்தமா பொருத்தமா சொல்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதும் கார்த்திக்கு சரியான கோவம் வருது. அடிச்சு வாய மூடு, உனைய ஒரு நிமிஷம் கூட நான் அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்த்ததில்ல, நினைச்சதில்ல. கற்பனை படிக்கிட்டு ஏதாவது பேசி என் வயிற்றுச்சல கலப்பாதேன்னு சொல்லிட்டு கார்த்தி பிருந்தாவை காணாங்கிற பதட்டத்துல அங்க தேடிட்டு இருக்காங்க. வீரா எங்க இருப்பான்னு தெரியலையே, போன் பண்ணி பாருன்னு எல்லாரும் பதட்டப்படுறாங்க. ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளாங்கிறாங்க கண்மணி. சரி போன் அடிச்சு பாரு அப்படின்னு லட்சுமி அம்மாவுக்கு போன் பண்ணி பாக்குறாங்க. லட்சுமி அழுதுகிட்டே எங்க வரலைங்கிறாங்க. எனக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. அவளை எப்படியெல்லாம் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. அவ தலையில அவளே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாலேன்னு லட்சுமி அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. அம்மா இப்ப இதை பேச நேரம் இல்லை, இப்ப பிருந்தாவை காணோம், எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு வீரா சொல்லவும். அப்படி அதி சொல்ற அப்படின்னு லட்சுமி அம்மா ஒரு பக்கம் ஆட்டா பிடிச்சு ஓடி வராங்க. மாறனுக்கு சந்தேகம் அதிகமா வலுவாகுது. பிருந்தா அப்படி சொல்லாம எங்கேயுமே போக மாட்டாளே, கார்த்தியா தான் வேணும்னு சொல்லி இதே வீட்டுல இருந்துகிட்டு இருக்கிறவ இப்ப எப்படி திடீர்னு காணாம போயிருப்பா? இந்த சாமியார் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒண்ணு யாரோ போட்டு சதி பண்ணிருக்காங்க. என்னன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு முன்னாடி இப்ப பிருந்தாவை கண்டுபிடிக்கணுமே யோசிக்கிறாங்க. அங்க அங்க தேடி பார்த்துட்டு கிணத்தை எட்டி பாக்குறாங்க. டே என்னடா கிணத்தையெல்லாம் எட்டி பாக்குற அப்படின்னு கேட்கவும், ஆமா ஒருவேளை பிருந்தா தப்பான முடிவெடுத்திருந்தா என்ன செய்யறது, அதனாலதான் பார்த்தேங்கிறாங்க. அவங்க பார்த்து மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்குது. இதை பார்த்த மாறன் கவனிக்கிறாங்க. ஆமா இந்த நேரத்துல யார் மோட்டர் போட்டுட்டான்னு கேக்குறாங்க. இப்ப இதுவா முக்கியம், இப்ப பிருந்தாவை காணா தேடணுங்கிறாங்க. இன்னும் சந்தேகம் வலுக்குது. ஆமா இந்த நேரத்துல மோட்டர் போட்டுட்டது யாரு அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் கேக்குறாங்க. விஜய் பதறாங்க. ஐயோ இந்த மாறன் ஒரு சிஐடியா இருப்பான் போல இருக்கே, கண்டுபிடிச்சிருவானோ, தொட்டி போய் பாப்பானா? கிணத்தை எட்டி பார்த்தவன் நிச்சயமா மேல போய் பார்த்தாலும் பார்த்துருவான்னு அதுக்கு முன்னாடி முந்திக்கிறாங்க. ஐயோ இந்த பிருந்தாவை எங்க போனான்னு தெரியல, சொல்லிட்டாவது இவ போலாமல்ல. மேல் மாடி கீழ் மாடி எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு வந்தாச்சு, இவளை எங்கேயுமே காணுமேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜய். எல்லாரும் மொட்டை மாடியிலையும் போய் எல்லாம் தேடி பார்த்து வந்துட்டீங்களான்னு மாறன் கேட்க, அதெல்லாம் பார்த்தாச்சுங்கிறாங்க விஜய். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன், கையில செல்போன் வச்சிருந்தா. சரி செல்போன் எந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குதுன்னு அவங்க செக் பண்ணி பார்க்கணும்னு முடிவு பண்றாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு, பிருந்தாவை காணோம், அதுவும் இந்த நேரத்துல எங்கேன்னு போய் தேடுறது, நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமாங்கிறாங்க ராமச்சந்திரன். ஐயோ இப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து இவனுக்கு 2 பேரும் வந்து சேர்ந்தானுங்க, மறுபடியும் போலீஸ் கேஸா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் இங்கேயே தேடி பாருங்கிறாங்க வள்ளி. இருந்தாவோட செல்போனு இங்க தான் ஆஃப் ஆயிருக்கு. அவ இங்க தான் இருந்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். இருந்தாவோட போனை வச்சு அங்கங்க சுத்தி பாக்குறாங்க. இருந்தாவோட ஹெட்போன் மட்டும் லைன்லயே இருக்கு. இதை கண்டுபிடிச்சு மாறன் மேல் மாடியில போய் எட்டி பாக்குறாங்க. இங்க தான் எங்கேயோ இருக்கா, கண்டிப்பா இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. மாறன் கையை பேசிக்கிட்டே நிக்கிறாங்க. போச்சு போச்சு, எப்படியும் இந்த பிருந்தாவை கண்டுபிடிச்சிருவான் போல இருக்குதே இந்த மாறன். ஒரு சிஐடினா இந்த மாறன் ஒரு சிஐடி, இவங்க 2 பேத்துக்கு முதல்ல முடிவு கட்டணும்னு நினைக்கிறாங்க விஜய். பிருந்தா ஹெட்போன் மூலமா பாட்டு கேட்டுட்டு இருந்தவங்க இப்ப தண்ணி தொட்டிக்குள்ள பாட்டு கேட்டதும் வீராவும் மாறனும் கண்டுபிடிச்சிடுறாங்க. பிருந்தா இங்க தான் எங்க இருக்கு, விளரும் சத்தமும் கேக்குதே அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்து பிருந்தாவை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு வழியா பிருந்தாவை வீராவும் மாறனும் காப்பாத்திடுறாங்க. அடைச்சி நாம போட்ட பிளான் சொதப்பிடுச்சேன்னு நினைக்கிறாங்க விஜய். வீராவுக்கு பயங்கரமா விஜய் மேல சந்தேகம் வருது. சந்தேகம் வலுவா கூடும்போது விஜய் தானா வழிய வந்து மாட்டிக்கிறாங்க. எப்படி மாட்டிக்க போறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.